அன்னில இருந்து 6 மாசமா அவ கூட கற்பனையிலே வாழ்ந்துட்டு ஒரு நாள் ஆனந்தி கூட கல்யாணமும் பண்ணிக்கிறா. ஒரு நாள் அவனுமே நான் ஆபீஸுக்கு போறேன் நீ அம்மா கூட இருன்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்பதான் ஹீரோட அம்மாவுமே போட்டுட்டு இருக்கும்போது கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஆனந்தியுமே மெசேஜ் வரல. உடனே ஹீரோவுக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிடுறா. உடனே ஹீரோவுமே தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஆனந்தியுமே அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் இல்ல, என்னோட இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க, நானும் செத்து அவையானதுனால தானே உங்க அம்மாவை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்ல மெசேஜ் அனுப்புறா. அப்பதான் ஹீரோவுமே அவ என்னை விட்டு போயிடுவார சொல்லிட்டு கஷ்டப்படுறான். அம்மாவுக்குமே குணமானதுக்கு அப்புறம் அவளுக்குமே மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. அப்பதான் ஹீரோவுமே நம்ம 2 பேருமே அப்பா அம்மா ஆக போறோம் அப்படின்ற விஷயத்த ஆனந்தி கிட்ட மெசேஜ் மூலியமா சொல்றான். எப்படின்னா ஆனந்தி இறந்து போனதுக்கு அப்புறம் அவளோட ஆர்கன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவளோட கருமுட்டையுமே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த விஷயத்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ள குழந்தை பிறக்க போகுதுன்ற விஷயத்தையுமே சொல்றான். அப்படியே நாட்கள் கடந்து போக அவனுக்குமே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. என்னதான் ஆனந்தி அவன் கூட திரும்ப ரிப்ளை பண்ணாமலே இருந்தாலும் ஏதோ ஒரு உருவத்துல அவன் கூட தான் இருக்கானோ, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்தாலும் அவங்களோட நினைவுகள் நம்மளை சுத்தி ஏதோ ஒரு வகையில இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படமுமே முடியுது.